ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த டிஜிட்டல் டைம் பீஸ் ஃபால்ட்டு நம்மக்கிட்ட சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி ரெடி பண்ணுறோன்றது தான் இன்றைக்கான வீடியோவே இருக்கும். இப்போ டைரெக்டாக பவரில் போட்டோடனே அது ஒர்க் ஆகலை. அதனால் அதை உள்ளே பிரித்து தான் பார்க்கணும். எல்லா ஸ்க்ரூவும் கழட்டிட்டு உள்ளே என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி டைம் பீஸ்க்கெலாம் டைரெக்டாக நம்ம ரா பவரில் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா உள்ளே எஸ்எம்பிஎஸ் போர்டு தான் ஒன்று இருக்கும். அந்த எஸ்எம்பிஎஸ் போர்டு தான் இது. கழட்டினோடனே பார்த்தீங்கன்னா அந்த எஸ்எம்பிஎஸ் போர்டு ஐசிலாம் வெடிச்சிருக்கு, கெப்பாசிட்டிலாம் போயிருக்கு. அப்போ அதுதான் ஃபால்ட்டுன்றது நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு. ஓகே, அதை கட் பண்ணி எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஏசி கார்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அடாப்டரு 12 வோல்ட் 5 வோல்ட்டு 2 ஆம்ஸ் அடாப்டரு அதை நம்ம எக்ஸ்டர்னலாக கொடுத்து இதை பவர் ஆன் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபீமேல் சாக்கெட் ஒன்று வாங்கிட்டுருங்க, அந்த அடாப்டர் பின்னுக்கு சேர்கிற மாதிரி. அதை நம்ம ஓட்டை போட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டிஜிட்டல் கிளாக்கில் வர அந்த டிஜிட்டல் கிளாக்கில் வர அந்த பின்னை தனியாக கழட்டி இந்த ப்ளஸ் மைனஸு கரெக்டாக நம்ம கனெக்ட் பண்ணோம். இந்த டிசி சப்ளையை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ளஸ் மைனஸ் ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த எல்இடியிலலாம் ப்ளஸ் மைனஸ் ரொம்ப முக்கியம். இதே டிசி மோட்டராக இருந்தால் கூட நம்ம ப்ளஸ் மைனஸ் மாற்றி கொடுத்தா மோட்டர் ரிவர்ஸில் தான் ஓடும். அதனால் இதில் நம்ம ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக கொடுக்கணும். இது அந்த ஃபீமேல் பின்னில் சென்டர் பின்னு நடுவில் இருக்கிற பின்னு ப்ளஸ்ஸு, எப்பவுமே சைடில் இருக்கிறது நெகட்டிவ். உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா மல்டிமீட்டரில் கண்டினியூட்டி மோடு போட்டு கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அது சால்ட்ரிங் பண்ணிவிட்டு அசம்பிள் பண்ணிட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த கனெக்ஷன் கரெக்டாக அப்படின்னு ஒரு வாட்டி அடாப்டர் போட்டு வால் கிளாக்